நாடொறும் நாடி முறைசெய்யா மன்னவன் நாடொறும் நாடு கெடும். பொருள்: ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள்தோறும் ஆராய்ந்து அவற்றிற்குத் தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும். தமிழ்பாதை நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிரதான காட்சிகள் எல்லாம் தயாராகி வரும் நிலையில் பல கட்சிகள் எந்த கூட்டணியில் பயணிக்கலாம் என குழப்பத்திலும் இன்னும் பல கட்சிகளுக்கு சிக்கலையும் ஏற்படுத்தி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் காங்கிரஸ், இந்தியன் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகள் இடம் பெறும் என தெரிகிறது. அதேபோல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், ஸ்ரீதர் வாண்டையாரின் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் மட்டுமே இதுவரை உறுதியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டி என உறுதிப்படுத்தி உள்ளது. எனினும் அவர்களுடன் பயணிக்கும் சில தோழமை இயக்கத் தலைவர்கள் மட்டும் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழக கூட்டணியில் எந்த கட்சிகள் இடம்பெறும் என பல கணிப்புகள் இருந்தாலும் இதுவரை எதுவும் உறுதியாகவில்லை. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில் 23 தொகுதிகளில் களமிறங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை என்ன முடிவெடுக்கும் என தெரியவில்லை. கட்சியில் நிலவும் உட்கட்சி பிரச்சனை அவர்களின் கூட்டணி கணக்கை மொத்தமாக மாற்ற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மேலும் கட்சி பிளவுபடும் அல்லது புதிய கட்சி அன்புமணி ஆரம்பிப்பார் என்று சொல்லி வந்த நிலையில் கட்சியில் அன்புமணி அவர்களின் கை ஓங்கி இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் 2026 தேர்தலில் பெரும்பாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 165 தொகுதிகளில் போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த முறை அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்க மறுத்து டிடிவி தினகரன் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் கூட்டணியில் இடம்பெறுவாரா என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் இல்லாத பட்சத்தில் அவர் கடந்த முறை போன்று தனித்து அணி அமைத்து போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறையை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் 60 தொகுதிகளில் போட்டியிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த முறை திமுக கூட்டணியை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. எனினும் அங்கு இவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதால் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தின் அணியில் அல்லது புதிதாக அமையும் ஏதேனும் கூட்டணியில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. எஸ்டிபிஐ கட்சி 2021 டிடிவி தினகரன் தலைமையிலான அணியில் 6 தொகுதியில் போட்டியிட்டது. அதன்பின் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அணியில் இணைந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிகள் போட்டியிட்டது. அதன்பின் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான நிலையில் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியில் இருந்து வெளியேறியது. இந்த நிலையில் 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் களமிறங்க முயற்சிக்கிறது. எனினும் அங்கு ஏற்கனவே சீட்டு பற்றாக்குறை உள்ளதாலும் சிறுபான்மையினருக்கான கட்சிகள் ஏற்கனவே இருப்பதாலும் இவர்கள் இடம்பெறுவதில் சிக்கல் உள்ளது. பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி 2021 மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை பெரும்பாலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறும் எனத் தெரிகிறது. ஒருவேளை அங்கு எதிர்பார்க்கும் அளவு தொகுதி கிடைக்காவிட்டால் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியும் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது.
ஜேகன்மூர்த்தி அவர்களின் புரட்சி. பாரதம் கட்சி கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு ஜேகன்மூர்த்தி அவர்கள் வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சற்று மனக்கசப்பில் இருந்த அவர் கூட்டணியை விட்டு வெளியேறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன் திமுக அரசு சார்பில் இவர் மீது சில வழக்குகள் பதியப்பட்டுள்ளதால் இவர் இந்த கூட்டணியிலேயே தொடர்வார் என தெரிகிறது. கிருஷ்ணசாமி அவர்களே தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 60 தொகுதிகளில் தனித்துப்ப போட்டியிட்டது. பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பயணித்தது. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் பயணிக்க வாய்ப்பு குறைவாக இருப்பதாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் உணர்வதால் அவர் இப்பொழுதே தமிழக வெற்றிக் கழக அணியில் பயணிக்கலாமா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியிலேயே பயணிக்க முயற்சிக்கலாமா என்ற குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஒவைசி அவர்களின் அகில இந்திய மஸ்டில் முஸ்லிம் கட்சி கடந்த 2021இல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணியில் சில தொகுதிகளில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் இந்த முறையும் தமிழகத்தில் அவர்கள் செல்வாக்கு மிக்கதாக கருதப்படும் வேலூர் மாவட்டத்தின் சில தொகுதிகளில் வேட்பாளர்களை களம் இறக்க திட்டமிட்டுள்ளது. பெரும்பாலும் எந்த கூட்டணியிலும் பங்கேற்காமல் தனித்தே களம் இறக்கும் முடிவில் உள்ளதாக தெரிகிறது. கருணாஸ் தலைமையில் இயங்கும் முக்குலத்தோர் புலிப்படை கட்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பங்கு பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். 2021இல் அவர் களம் காணவில்லை. இந்நிலையில் 2026இல் திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி பெற்று களமிறங்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். தமிமுன் அன்சாரி தலைமையில் இயங்கும் மனிதநேய ஜனநாயக கட்சி 2016 சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிப்பட்டு அதன் தலைவர் தமிமுன் அன்சாரி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 2021இல் அவருக்கு தேர்தல் களம் காண வாய்ப்பு அமையவில்லை. இந்நிலையில் அவரும் 2026இல் திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி பெற்று களம் காண முயற்சி செய்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து மல்லை சத்யா தலைமையில் புதிய அமைப்பு உருவாகியுள்ள நிலையில் இந்த அமைப்பு சார்பில் மல்லை சத்யா உட்பட சிலர் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கும் திட்டத்தில் உள்ளனர். திமுக கூட்டணியில் இடம்பெற முடியாத பட்சத்தில் புதிதாக அமைய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படும் புதிய அணியில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் துவங்கியுள்ள தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி வடசென்னையில் சில தொகுதிகளில் களம் காணும் முனைப்பில் உள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இல்லாததால் பிற கூட்டணிகளில் எதில் வேண்டுமானாலும் இணைந்த களம் காண வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட புதிய திராவிட கழகம் என்ற கட்சி தலைவர் ராஜ்குமார் என்பவர் எப்படியும் திமுக கூட்டணியில் ஒரு சீட்டு வாங்கி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி அல்லது அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் களம் காண வேண்டும் என சில ஆண்டுகளாக தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார். இதன் 2ஆம் பகுதி காணொலி விரைவில் வெளிவரும். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.